எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் இது 2ம் போட்டு ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு நம்ம ஒரு பவுல்ல கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா அதை கொஞ்சம் விஸ்கர்ல விஸ்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கடலை மாவை ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடாயில் ஜீரகத்து கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த தயிரோட மிக்ஸு அதை அப்படியே ஆட் பண்ணோம். அதை அப்படியே ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்ல வச்சு தான் குக் பண்ணோம். கம்பை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த மாவோட தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணி நல்ல ஒரு திக் டோ ரெடி பண்ணிக்கிட்டோம். அதை ஃபுல்லாக தட்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தவாவில் போட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபுல்காக்கெல்லாம் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபயரில் பர்னரை ஆன் பண்ணி அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் பாஜ்ரி ரொட்டி அண்ட் கடிக்கான செய்முறை விளக்கம்.